உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வா கையை நீட்டு. கம் ஆன். என்னால முடியல. இன்னொரு முறை ட்ரை பண்ணு. கம் ஆன். என்னால முடியல. நான் தான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னல கை எட்டாதுன்னு. இப்ப நான் பண்ணவா? என்ன பண்ண போற? என்ன தூக்க போறியா? இல்ல கத்துவேன். யாரையாவது நான் ஹெல்ப்புக்கு கூப்பிடுவேன். ஆனா இங்க பக்கத்துல யாருமே இல்லையே. ஹெல்ப் பண்ண யாரும் வர மாட்டாங்க. விளையாட்டுக்கு சொன்னேன். கம் ஆன் கத்து. ஒன்னு பண்றேன். நானும் கூட சேர்ந்து சத்தமா கத்துறேன். அப்ப யாராவது வருவாங்க. ஓகே லெட்ஸ் டு இட். காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஹெல்ப் காப்பாத்துங்க. காப்பாத்துங்க காப்பாத்துங்க. 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 மேல யாராவது இருந்தா காப்பாத்துங்க. 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 ரிஷி லட்சுமி ரிஷி நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எப்படி இங்க வந்த? என்ன காப்பாத்த வந்தாரு. ஐயோ கடவுளே, ரொம்ப நல்லா காப்பாத்திட்ட. சரி கைய கூட மேல வா. நீ முதல்ல குழந்தையை காப்பாத்து. போ ஆண்டியோட கைய புடி. போ. இன்னும் கொஞ்சம் மேல. கம் ஆன். போ. இன்னும் கீழே வாங்க. ரிஷி ஜூகி அக்காவும் அந்த அண்ணனும் அப்புறம் ரிஷி ஓபரேன்னு நினைக்கிறேன். ஜூகி அக்கா அண்ணா 3 பேரும் விழுந்திருக்காங்க. இந்த விஷயம் நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ஆனா அந்த அண்ணா அக்காவை காப்பாத்திருவார்ல, பெரியவர் தானே. ஹா, நம்மளுக்காக தான் ஜூகி அங்க போனா. இந்த விஷயம் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா நம்ம மாட்டிப்போம். பிராமிஸ், நம்ம யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. பிராமிஸ் பண்ணுங்க, இல்லனா அம்மா அடிப்பாங்க. எழுந்திரு ஜூஹி, எழுந்திரு. நீ என்ன இங்க படுத்து தூங்க வந்தியா? கம் ஆன் எந்திரி. நீங்களும் எங்க கூட இங்க மாட்டிக்கிட்டீங்களா? மூளையை அங்க வீட்லயே விட்டு வண்டியா என்ன? நீ கீழே விழுந்த, மேல எந்திரிக்கிறதுக்கு குழந்தையோட கையை பிடிச்சு எந்திரிப்பியா? அண்ட் அவளையும் கீழே தள்ளி தானே விட்ட. நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ண இங்க வந்த. அவ கையை நீட்டினா அவளை மேல தூக்குவேன்னு நினைச்சேன். ஆனா இல்ல, அவளை மேல தூக்குறதுக்கு பதிலா நீயும் கீழே விழுந்துட்ட. நீ எதுக்காக அசைஞ்ச? ஏன் நகர்ந்த? நீ ஏன் விழுந்த? என்ன என்னோட போன்? போனா? போன் இருக்கா உன்கிட்ட? எங்க? என் போன், என்னோட போன் இங்க தான் விழுந்தது. நீயும் கீழே விழுந்த, போனையும் போட்டியா? வெரி குட். நம்ம சண்டை முடிஞ்சதுன்னா நான் என் போனை தேடலாமா? தேடு. பட்டுச்சா? கிட்ட வா. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? மறுபடியும் முட்டிக்கணும். அப்படி முட்டிக்கலனா கருப்பு நாயா, உனக்கு மூளையே இல்லையா? இந்த இருட்டுல கருப்பு நாய் வந்து நம்மள கடிக்க போகுதா? குழந்தையோட நிலைமையை கொஞ்சம் பாரு. பயந்து போய் நிக்கிறா. முதல்ல இவளை எப்படியாவது காப்பாத்த முயற்சி பண்ணலாம். அதுக்கப்புறம் கருப்பு, வெள்ளை, ப்ளூ எந்த கலர் நாய் வந்தாலும் வந்து கடிக்கட்டும். ஆச்சரியமா இருக்கு. என்னோட போன், என் போன் ஃபைனலி கிடைச்சிருச்சு. நான் தான் கண்டுபிடிச்சேன். உன் போன் எங்க? என்னோட போன் உடைஞ்சிருச்சு. நீ என்னடா என்ன சொல்ற? நான் புத்தி வீட்ல விட்டுட்டு வரேனா? நீ உன் மூளை எங்க விட்டுட்டு வர? இந்த குழந்தை பள்ளத்துல விழுந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஹோட்டல் ஸ்டாஃப்ஸ்க்கு நீ போன் பண்ணிருக்கணும். அப்ப யாராச்சும் இங்க வந்திருப்பாங்கல்ல. நீ என்னடா ஞானத்தை வழங்க வந்தியா? ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ. நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல. உனக்கு டைம் கிடைச்சா போதுமே உடனே ஞானத்தை வழங்க ஆரம்பிச்சிருவே. இது தப்பு, இது சரி, இதை பண்ணாதன்னு அட்வைஸ் பண்ணாத. இங்க பாரு, நீ என்கிட்ட ஆர்கியூ பண்ற வேலை இங்க வச்சுக்க. இருந்து யார் காப்பாத்த போறீங்க? நான் காப்பாத்துறேன். நீ என்ன காப்பாத்த போற? நீ இங்க தான் இருக்க. அண்ட் இப்ப நீ ஒண்ணு மேல இல்ல, கை நீட்டி அவளுக்கு ஹெல்ப் பண்றது. நீ இந்த மாதிரி சும்மா தேவையில்லாம பேசாத. யாருக்கு போன் பண்ற? மலிஷ்காக்கு போன் பண்ணவே மாட்டேன். சாரி. இந்த மலிஷ்கா யாரு? வாங்க மாம், லெட்ஸ் லீவ் ஃப்ரம் ஹியர். இரு எங்கன்னா என்ன, வீட்டுக்கு போறோம். எல்லாம் உங்க கண்ணு முன்னாடி தானே நடக்குது, அப்புறம் என்ன? ஏன்? சரி நல்லது. எதை நீங்க பார்க்கலையோ அதையும் நான் சொல்லிடுறேன். ரிஷி என் மேல கோவப்படுறான். யாருக்காக? அந்த லக்ஷ்மிக்காக. அவளுக்காக பறிஞ்சு பேசி அவன் என்கிட்ட இன்னைக்கு சண்டை போடுறான். அதுவும் என்கிட்டயே கத்தி சொல்றான், லக்ஷ்மி என்னோட மனைவி. ஷீ இஸ் மை வைஃப். ஐ மேரிட் டு ஹர் அண்ட் வாட் நான் டிசைட் பண்ணியாச்சு. நான் அவனை மொத்தமா விட்டுறேன் மாம். ஐம் டன் வித் ஹிம். என்னால அவனுக்கு இவ்ளோ பிரச்சனை வருதுன்னா அப்போ ஓகே, நான் அவனுக்கு டோர் மேட்டா இருக்க போறது இல்ல. இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அந்த ரிஷிக்கு லக்ஷ்மி வேணும்.
அவன் என்கிட்ட ஆட்டிடியூட காட்டுறான். இடியட். இதுல அவளோட தப்பு எதுவுமே இல்ல. யாரோடது தெரியுமா? ரிஷி. அவளை இவன் தான் தலையில தூக்கி வச்சு ஆடுறான். என்கிட்ட இந்த மாதிரி பண்ண அலோவ் பண்ணி வச்சிருக்கான். அவன் எனக்கு சொந்தனா என்ன பத்தி மட்டும் தானே யோசிக்கணும். ஆனா மாட்டான். யார பத்தி அவன் யோசிக்கிறான்? லக்ஷ்மியை பத்தி தான். அவன் என்ன பத்தி யோசிக்கலமா. சோ அவ்வளவுதான், முடிஞ்சது. ஐ அம் டன் நவ. அப்படின்னா ரிஷியை விட்டு விலக போறியா? பிரேக்கப் பண்ண நான் போறியா? பிரேக்கப் பண்றேன்னு சொல்லவே இல்லையேமா. ஐ அம் டன். அப்படின்னா ஐ அம் டன் வித் ஆல் திஸ் டிராமா. எனக்கு இப்ப ஏதாவது பண்ணி இந்த ரிஷியை அடைஞ்சே தீரணும். இத பாரு, உனக்கும் லக்ஷ்மிக்கும் நடக்கிற போட்டியில யாரு ரிஷிய ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. இந்த நேரத்துல லக்ஷ்மி கிட்ட நீ ரிஷிய தனியா விட்டுட்டேன்னா அப்புறம் ரிஷிய உன்னால ஜெயிக்கவே முடியாது. ரிஷிய லக்ஷ்மி கிட்ட இருந்து ஜெயிக்கணும்னா நீ எப்பவுமே அவன் பக்கத்திலேயே இருந்து அவன் கிட்ட நல்லவளா இருக்கணும். ஐ சி. அவன் என்ன பண்ணாலும் நான் நல்லவளா இருக்கணும். அவன் என்ன சொன்னாலும் உனக்கு கோவம் வரவே கூடாது. ரிஷியோட லைஃப்ல இருந்து லக்ஷ்மிய நீ விரட்டணும், அவ்வளவுதாம்மா. ஏமா 3 மாசத்துக்கு அப்புறம் அவளே போயிடுவாள். அப்புறம் என்ன? 3 மாசத்துக்கு அப்புறம் அவ விலக மாட்டா. விலகணுமா வேண்டாமான்னு கோர்ட்டு தான் முடிவு சொல்லும். இங்க பாருமா, 3 மாசங்கிறது ரொம்ப பெரிய பீரியட். இதுக்கு நடுவுல அவங்க ஒருத்தர் விரும்ப ஆரம்பிச்சுட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சா கோர்ட் ஒண்ணும் பண்ணாது. ரிஷி அவ மேல கோவத்துல இருக்கான், ஆனாலும் சப்போர்ட் பண்றான். ஒரு தடவை அவன் கோவம் தணிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் அவளை விடவே மாட்டான். நீ ஈகோ நடுவுல கொண்டு வராத. ஈகோ என்னைக்குமே உனக்கு வெற்றியை தராது. அதோட லக்ஷ்மியை நான் ஜெயிக்கவே விட மாட்டேன். அட் எனி காஸ்ட். I'll promise you that. குட். தட்ஸ் லைக் மை டாட்டர். இப்ப உனக்கு ஒரு மிஷன் தான் இருக்கணும். நீ ரிஷிய ஜெயிக்கணும். அண்ட் லக்ஷ்மியை தோக்கடிக்கணும். நீ லக்ஷ்மிய டேக்கிள் பண்ண, நான் ரிஷி வீட்டை டேக்கிள் பண்றேன். அவங்க குடும்பத்துல யாருமே திரும்ப லக்ஷ்மிய லைக் பண்ண மாட்டாங்க. அந்த வீட்டுக்கு மருமகளா அவ இருக்க மாட்டா. அதோட நீயும் ரிஷியோட வைஃபா ஒருபோதும் லக்ஷ்மியை இருக்க விடாது. உங்ககிட்ட தான் கேட்டேன், மலிஷ்கா யாரு? அது யாரும் இல்லடா, சொல்ற அளவுக்கு பெரிய ஆள்லாம் இல்ல. ஆனா யாருன்னு சொல்லுங்களேன். அவ ஒரு ஃப்ரெண்டு, ஆனா நல்ல ஃப்ரெண்டு கிடையாது. ரியலி? நீ குழந்தைகிட்ட இப்படிதான் சொல்லுவியா? நான் உண்மையை சொல்றேன். என்னோட பேரை சொல்லி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிருக்கா. ஆனா ஏன் பண்ணான்னு தெரியுமா? என்ன ட்ரிங்க்ல நீ ஏதோ கலக்கிறதா அவ பார்த்தாலும் அதனாலதான் என்ன காப்பாத்துறதுக்காக அவ ஃபோன் பண்ணிருக்கா. நான் உன்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன இக்னோர் பண்றியா? லிசன், நான் உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். எங்க ஓடுற? நான் ஒன்னும் ஓடல, தள்ளி போறேன். எனக்கு குழந்தை முன்னாடி சண்டை வேண்டாம். ஏன்? யார் அப்படி சொன்னா? அட, இதனால பசங்க பாதிக்கப்படுவாங்க. அப்புறம் அந்த குழந்தைக்கும் தெரிஞ்சிடும் நீ எப்ப பார்த்தாலும் சண்டை மட்டும் தான் போடுவேன்னு. நான் ஒன்னும் சண்டைக்காரன் இல்ல, நான் சண்டையும் போட மாட்டேன். மலிஷ்கா ஒன்னும் கெட்டவ இல்ல, அதை மட்டும் தான் நான் சொல்ல வந்தேன். அப்படியா? அப்படின்னா ஜுஹி கிட்ட போய் மலிஷ்கா யாருங்கிற உண்மையை நீ சொல்லு. எனக்கு என்ன தோணுச்சோ அதை நான் சொல்லிட்டேன். God, நீ ரொம்ப வித்தியாசமானவ. இந்த உலகத்திலே நீ மட்டும் தான் இப்படி. ஏதாவது காரணத்துக்காக அவனை விட்டு விலக நேர்ந்தாலும் 10 அடி மட்டும் அவனை விட்டு தள்ளி இரு. அதே நேரத்துல நீ 11 அடி தள்ளி இருந்தாலும் காலத்தின் சங்கடம் அவன் பக்கத்துல வந்து உட்கார்ந்து. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.